இந்த ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ் பாருங்க. அந்த புழு சொல்லுது யூ ஹவ் சேஞ்ச் அப்படின்ட்டு. அந்த பட்டர்ஃப்ளை சொல்லுது வி ஆர் சப்போஸ் டு. இந்த ஒரு இமேஜ் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. ஏன்னா சில பேர் என்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருப்பேன்னு நான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னால் அப்படி இருக்க முடியல. உண்மையை சொல்ல போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி புக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நான் தொட்டிருக்க மாட்டேன். மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்தை நான் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன். என்னோடய லைஃப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ கம்ப்ளீட்டாக இன்னொரு பர்சனாக மாறி இருக்கேன்ல. பட் சில பேர்த்துனால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்படி சுற்றிட்டு இருந்தவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாருமே இப்படி பேசுவாங்க. பட் எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு கோட்டை நீங்கள் உங்களோட லைஃப்பில் போட்டு பாருங்கள். நீங்கள் காலேஜில் பேசின விஷயமோ இல்லை ஸ்கூலில் பேசுகிற விஷயமோ இப்போ உங்களால் பேச முடியாது. அந்த கான்வர்சேஷன் உங்களால் வைக்க முடியாது. இப்போ உங்களோட சிந்தனை வேறு. நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, புதுசாக பரிணாமம் ஆகிருக்கீங்க. சில பேர் அது ஆக மாட்டாங்க, அவங்க அப்படியே இருப்பாங்க. ஸ்கூலில் எப்படி பேசணும்னா அது அப்படியே தான் இப்பவும் பேசுவான். இப்போ நம்மகிட்டயும் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பேசுகிறதுக்கு. பட் வி ஹாவ் டு இவால்வ். ஆர் யூ இவால்விங்? இந்த ஒரு கொஸ்டின் கேளுங்க உங்களுக்குள்ளாரு. நான் இவால்வ் ஆகிட்டு இருக்கேனா? காலேஜில் ஒரு சிந்தனையோடு இருந்தேன். இப்போ என்னோட சிந்தனைக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கா இல்லையா? வரணும். சேஞ்ச் இஸ் நேச்சுரல், பட் எவல்யூஷன் இஸ் அ சாய்ஸ். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா மாற்றம் அடையலாம். நமக்கு மூஞ்சில் கொஞ்சம் தாடி வளரலாம், கொஞ்சம் வெயிட் போடலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது சேஞ்சு. ஆனால் இவல்யூஷனுங்கிறது நானாக சுயமாக என்ன செதுக்கிறது. இந்த அஜித் பட டைலாக் மாதிரி நானாக செதுக்கினதுடா அப்படிங்கிற மாதிரி. அவை இவால்விங். பெட்டர் ஆகிட்டு இருக்கோமா இல்லை டீக்ரேட் ஆகிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இருக்கு. என்னன்னா, சுகேசம் சொல்லியிருக்காரு, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத. இன்னைக்கு காலையில் அவன் புத்தனா மாறி இருப்பான், நேத்திக்கு ஒரு கொலகாரனா இருந்திருப்பான், இன்னைக்கு காலையில் அவன் ஒரு புத்தனா மாறி இருப்பான். தட்ஸ் அ பவர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம மனுஷங்க யாருனாலும் எப்படி வேணால் மாற முடியும். ஸோ நான் உன்னை ஸ்கூலில் அப்படி பார்த்தனேடா, நீ இன்னமும் அப்படியே தானே இருப்ப அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் யார்கிட்டயே பேசுனீங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. யூ ஆர் இவால்விங். ஸோ டூ இவால்வ்.